ஹே பாபு, இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தேவையான ஆப் வந்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து எடிட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து மேலே வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டீங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து கிராப் ஆப்ஷன் காட்டும். கிராப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 4:5 ரேஷியோக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. வந்து போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்து மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டிக் கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் ஃபோட்டோ கேட்கும். கீழே ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு 2 ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் கேட்கும். ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்களா வந்து ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபோட்டோ டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி வந்து அதே ரேஷியோக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிராப் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபோட்டோஸ் இந்த மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக 2 ஃபோட்டோஸையும் அலைன் பண்ணி கீழே செட் பண்ணிக்கோங்க. கீழே மேலேயும் கரெக்டாக ஒரே ஆர்டினரியாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் கொடுக்குற அந்த PNG வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த PNG ஆட் பண்ணிட்டு மேலே ஆட் ஆப்ஷன் கேட்கும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இதை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து PNG நீங்கள் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கேட்கும். இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த லேயரை டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் டச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். எரேஸ் கொடுத்துட்டு எரேஸ் டூலை டச் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த ஒயிட் கோடுக்குள்ளே இருக்கிறது மட்டும் ப்ராப்பராக எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் எரேஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக 2 ஃபோட்டோஸ் இதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இன்னொரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் இன்னொரு PNG கொடுத்துருக்கேன். அந்த PNG வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த PNG ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நான் அலைன் பண்ணுற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த லேயர் இந்த நம்ம ஒயிட் லைன் வச்சிடலாம். அந்த லைனுக்கு கீழே வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வெளியே இருக்கிற எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ப்ராப்பராக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம மேலே அந்த கட் அவுட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். எரேஸ் கொடுத்துட்டு இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள வர மாதிரி மட்டும் லைட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியும். லைட்டாக இந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இதில் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து இன்னும் நம்ம பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் அந்த ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து 0 வச்சுக்கோங்க. 0 வச்சிட்டிங்களா இன்னும் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஷேடோ நல்லா இருக்கும். கீழே அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கீழே பிளாக்காக வைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். சேச்சுரேஷன் வந்து ஒரு 85 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. 2 ஃபோட்டோஸும் அதே மாதிரி டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே 8 கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து சேச்சுரேஷன் மட்டும் 85 வச்சுக்கோங்க. சரி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதா கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். லவ் யூ ஆல், குட் பை. மறக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.